நைட்டு குழந்தை பால் கழாம நிம்மதியா தூங்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து பாருங்க. உளுந்து கடலை பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பருப்பு சட்னி மாதிரி வச்சு கொடுத்துட்டு கேரட் இட்லியோ பீட்ரூட் இட்லியோ கொடுத்துக்கோங்க. லைட்டா டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை போட்டு தாளிச்சு விட்டு கொடுத்துக்கலாம். ரெண்டாவது செழியனோட ஃபேவரட்டான வெங்காய சட்னி. சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15, கொஞ்சமா பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு, பூண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி விட்டு கெட்டி அரைச்சு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடும். அதுக்கு பிளைன் இட்லி கொடுத்தாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிச்சடி மாதிரி ரவை மட்டும் செய்யாம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ ஒன்று சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா டம்மி ஃபுல்லா இருக்கும். ரவையை வந்து லைட்டா சாட்டே பண்ணிட்டு அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 8 மாச குழந்தைக்கு மேல ரவை கிச்சடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட்டான ரவை பொங்கல் தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ஒரு ஃபுட் இது. ரவை பொங்கல் குழந்தைக்கு கொடுத்து பழகல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நட்ஸ் சட்னி. உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது கூட கொஞ்சமா பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா நட்ஸ் சட்னி ரெடி ஆயிடும். இதுல எது ஃபுல் ரெசிபி வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க பாப்பாக்கு மறக்காம செஞ்சு கொடுத்து பாருங்க.